வணக்கம். இது லவ் ஸ்டோரி 2 எபிசோட் 3. போன எபிசோட்ல பார்த்தோம். உங்க பெர்சன் வந்து பணத்தையும், கௌரவத்தையும் காப்பாத்திக்க உங்கள விட்டு விலகி 2 முட்டாள்கள் சொன்ன பொய்ய நம்பி எப்படி ஏமாந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்மளோட லீட் கார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். நம்ம இப்போ 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிய பார்க்கலாம். அவங்க வாழ்க்கை காதல பேலன்ஸ் பண்ண முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கு. ஆனா பிரபஞ்சம் இப்போ நீதிய நிலைநாட்ட ட்ரை பண்றாங்க. அதனால தான் 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் நம்மளுக்கு வந்தது. ஸோ, என்ன மாதிரி நீதி நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த எபிசோடில். இந்த 6 ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்ல வர ரகசியம் என்னன்னா, யாருக்கு எது சேரணுமோ அது கண்டிப்பாக சேரும். பேலன்ஸ். மதிக்கப்படாத உங்களோட உழைப்பு, உங்களோட காதல், உங்களோட அன்பு மதிக்கப்படுமா? அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குமா? அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவங்க உங்களை திரும்ப தேடி வர போகிறாங்களா? அது அன்பாலையா? இல்லை அதுக்கு வேற ஏதாவது அல்டீரியர் மோட்டிவ்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு வந்து உங்களோட உதவி தேவைப்படலாம். அதே மாதிரி இந்த அலாவுதீன் ஸ்டோரீஸ்லலாம் வர மாரி ஏதாவது மிராக்கிள் பிரபஞ்சம் வந்து உள்ள நுழைய போறாங்களா? என்ன மாதிரி விஷயங்கள் உங்க காதல் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல. ஆஸ் யூசுவலா ஓவரால் எனர்ஜி பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த பெர்சனோட ஹார்ட் வந்து ஹீல் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ரியலைசேஷன் நிச்சயமா இருக்கு. டோர் டு வேல்யூ. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குடுக்கறனால இந்த பெர்சனோட அபண்டன்ட் எனர்ஜி வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்கள சுத்தி இருக்கவங்கள பத்தின நிறங்களும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்ருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ரொம்ப காமிக் எனர்ஜி குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்கும்போது, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. அத பத்தின விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாரி நீங்க இங்க ஏஞ்சல் ஆஃப் லவ்ல இருக்கீங்க. நீங்க ஏஞ்சல் ஆஃப் லவ்ல இருக்கனால என்ன மாற்றங்கள் வருது அப்டின்னா, உங்களோட காதல், உங்களோட தூய்மையான காதல் அவங்களோட மனச மாத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க செஞ்ச தவறுகளுக்கான ரியலைசேஷன் இருக்கு. ஓ! கோபாலகிருஷ்ணன் சிரிக்கிறார். ஸோ அவங்க வாழ்க்கையில இருக்க ரகசியங்கள் நம்ம இந்த ரகசியம் வெளியில வரத பத்தி ரொம்ப நாளா பார்த்துட்ருக்கோம். இந்த ரகசியங்கள் வெளியில வரனால அவங்களோட வேல்யூஸ் மாறுது. அப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில ஒளிஞ்சு கிடக்கிற ரகசியங்கள் வந்து வெளியில வருது. அதனால நம்மளுக்கு வந்து பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும். ஆனா நீங்க உங்க பவர்ல நிக்கிறீங்க. ஏஞ்சல் ஆஃப் லவ். உங்ககிட்ட நான் எந்த வந்து விஷயமும் நான் பார்க்கல. அது எந்த மாற்றமும் உங்களுக்கு தேவையா அப்படின்னா, இல்ல தேவையில்ல. ஸோ நம்ம இப்போ வந்து 3 பைல் வச்சிருக்கோம். 2 ஆஃப் பென்டிகல்ஸ், 6 ஆஃப் பென்டிகல்ஸ் தான் நம்ம டார்கெட். உங்க பெர்சன் வந்து இப்போ டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து 2 ஆஃப் பென்டிகல்ஸ் உங்க பெர்சனோட எனர்ஜில தான் இருக்கு. அவங்க ஜகிள் பண்ணியிருக்காங்க உங்கள. அதுக்கான ரியலைசேஷன் இங்க இருக்கு. அந்த ரியலைசேஷன் மட்டும் போதுமா அப்படின்னா, அவங்க சில உண்மைகள கண்டுபிடிச்சிருக்காங்க. சில சீக்ரெட்ஸ் வெளியில வந்திருக்கு அவங்களுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா சீக்ரெட். பிரபஞ்சம் வந்து அந்த உண்மைய உடைச்சிருக்காங்க. அதனால இப்போ அவங்க வந்து பெரிய வலிய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த சீக்ரெட் வந்து ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு மட்டும். அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் பத்தின ரகசியங்கள் அவங்க ஏமாத்தப்பட்டுருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தது, இல்லைன்னா ஆல்ரெடி மேரிட் அந்த மாரி சீன்லாம் இருந்ததுன்னா, இப்ப பாருங்க எவ்வளோ வேகமா உங்கள நோக்கி வராங்க அப்படின்னு. இந்த எனர்ஜி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். பட் பிரபஞ்சம் இத தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறாங்க. கண்டிப்பா அந்த பெர்சன் வந்து இங்க பாருங்க புது ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்க உலகம் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ரொம்ப இந்த எனர்ஜி அவங்க பிக்கப் பண்றாங்க. யூ ஆர் அ பியூட்டிஃபுல் சோல். பாஸ்ட்ல இந்த பெர்சன் பிளேயரா இருந்திருக்கலாம். அதுக்காக அவங்க வந்து நொந்துக்கிறாங்க. எதனால நொந்துக்கிறாங்க அப்படின்னா, உங்கள இழந்துட்டாங்க. நீங்க வேணும் அவங்களுக்கு. த எம்ப்ரஸ் எனர்ஜி, த காடஸ் எனர்ஜி அவங்களுக்கு வேணும். ரொம்ப ஹெவிலி பர்டன்டா இருக்காங்க. இப்போ அவங்க அவங்க எனர்ஜில இருக்கிறது வெறும் 2 ஆஃப் பென்டிகல்ஸா டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் அந்த பெர்சன் வந்து டே ட்ரீம் பண்ணதே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி பண்றாங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா, திரும்ப திரும்ப சில விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நம்ம வாழ்க்கையில வரும். அந்த மாரி தான் அவங்க வந்து டே ட்ரீம் பண்ணதே ஒரு வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எனர்ஜில பார்த்தீங்க அப்படின்னா, லவ்வர்ஸ் கார்ட் இருக்கு. ஸோ நீங்க உங்க பவர்ல இருக்கீங்க. நீங்க அட்ராக்ட் பண்றது ஜென்யூன் லவ். அதனால தான் அவங்க மாறுறாங்க. நீங்க வந்து உங்க ஸ்டாண்டர்ட குறைச்சுக்கவோ, கம்மி பண்ணிக்கவோ விரும்பல. பாருங்க, புது ஆரம்பம் உங்க எனர்ஜில இருக்கு. இங்க காதல் உள்ள வருது. நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ரொம்ப செக்யூர்டா வராங்க. கொஞ்சம் பயந்து தான் வரப்போறாங்க. ஏன்னா தயக்கம் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். நீங்க அவங்கள ஏத்துப்பீங்களா? இல்லையா? அப்படின்னு உங்களோட காதல் இங்க பாருங்க குயின் ஆஃப் கப்ஸ். உங்க காதல் வந்து ரொம்ப தூய்மையான விஷயம். நீங்க இந்த பெர்சன் ட்ராமா போட்டோனையுமே நீங்க வந்து விலகி போயிட்டீங்க. கிங் ஆஃப் கப்ஸ் உங்க எனர்ஜில தான் இருக்கு. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா 4த் சக்ரா உங்க ஹார்ட் இப்ப தான் ஹீல் ஆயிட்டுருக்கு. உங்க எனர்ஜில ஆல்ரெடி வந்து கிங் ஆஃப் கப்ஸ் இருக்காங்க. என்ன ட்விஸ்ட்டுங்கிறத பார்க்கலாம். 2 எனர்ஜி இருக்கு. லெட்ஸ் சி 6 ஆஃப் பென்டிகல்ஸ் டெவில் எனர்ஜி. காமிக் எனர்ஜி உங்கள அட்டாக் பண்ற மோட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல்.
இந்த காமிக் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, நேத்து போட்ட ரீடிங்ல எல்லாமே வந்து காமிக் அட்டாக்ஸ் பத்தி நேத்தோ, முந்தா நேத்தோ போட்ட ரீடிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, காமிக் அட்டாக்ஸ். பேலன்ஸ் உங்க எனர்ஜில இல்ல. ஐ மீன் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்க எனர்ஜில இல்ல. உங்க எனர்ஜில வந்து நீங்க சில விஷயங்கள் சிந்தி போன விஷயங்கள விட்டுட்டு போகறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த பெர்சன் நெனச்சிட்டு இருக்காங்க 10 ஆஃப் கப்ஸ். ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்க போறது 10 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். இத பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சுட்ருக்க பிளாட் ட்விஸ்ட். ஏன்னா, நீங்க டிவைன் ஃபெமினின். நீங்க அட்ராக்ட் பண்றது புது ஆரம்பம். ஓ! ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா போது. ம். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பிரபஞ்சம். கல்யாணமும் பிரபஞ்சம் அவங்க எனர்ஜில தான் ஒளிச்சு வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற செல்வம், செழிப்பு இதுவும் பிரபஞ்சம் அவங்க கையில தான் வச்சிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு தரல. ஏன்னா, இந்த பெர்சன் அவங்க நம்ப தயாரா இல்ல. இங்க பாருங்க. ரொம்ப ஸ்னீக் எனர்ஜி. 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. வின் அட் ஆல் காஸ்ட். அது எப்படின்னா, பிரபஞ்சம் வந்து உங்கள எந்த சூழ்நிலையிலும் தோத்து போக விட போறதில்ல. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்க பிரபஞ்சம் தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எதுவுமே இன்னும் தரல. ஓ மை காட்! சந்தோஷம். எதுவுமே பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட குடுக்கல. ஏன்னா, நீங்க சரியான சந்தர்ப்பத்தில இல்ல. வேர் இஸ் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ்? ம். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒளிஞ்சிட்டுருக்கு. இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். காட் இட். ஸோ பிரபஞ்சம் தான் அவங்க எனர்ஜியில உங்களோட 6 ஆஃப் பென்டக்கிள்ஸும் ஒழிச்சு வச்சுட்ருக்காங்க. ஸோ 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பிரபஞ்சம் கையில இருக்கு. உங்களுக்கு எப்போ என்ன தரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இந்த பெர்சன அவங்க நம்ப தயாரா இல்ல ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது இந்த பெர்சனோட ரியலைசேஷன் வந்து உண்மையா இருக்கு. ஜென்யூனா இருக்கணும். அவங்களோட வேல்யூஸ் மாறி இருக்கணும். அவங்களுக்கு வந்து புரிதல் சரியா இருக்கணும். எ எ சிலர் வந்து மிமிக் பண்ணுவாங்க. எனர்ஜி வந்து மிமிக் பண்ண முடியும். அந்த மாரி விஷயங்கள் நடந்தா, பிரபஞ்சம் வந்து இந்த 10 ஆஃப் கப்ஸையும், 6 ஆஃப் கப்ஸையும் உங்களுக்கு தான் தரப்போறாங்க. இந்த பெர்சனுக்கு இல்ல. ஸோ நீங்க ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க காதல் வாழ்க்கை எங்கேயும் போகல. உங்களுக்கு காதல் நிச்சயம் உண்டு. 2 ஆஃப் கப்ஸ். ஏன்னா, அந்த எனர்ஜி உங்க இதுல இருக்கு. நெறைய பேர் உங்க காதல் வாழ்க்கைய முடக்க, இல்லன்னா வந்து காதல் வாழ்க்கையில கன்ஃப்யூஷன் குடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அஸ்யூம் பண்றாங்க நீங்க அப்செட்டா இருக்கீங்க. பட் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இதுதான் வந்து இந்த காமிக் எனர்ஜினால பொறுத்துக்க முடியல. அவங்க வந்து உங்கள இந்த மாதிரி இருக்கணும், அப்செட்டா இருக்கணும், சோகமா இருக்கணும், உங்க வாழ்க்கை வந்து கலையிழந்து போயிருக்கணும் அப்படின்னு. நீங்க இங்க ஃபுல் பவர்ல, ஃபுல் பொட்டன்ஷியல்ல இருக்கீங்க. காதல், காதல், காதல். ஃபுல்லா லவ் தான். இட்ஸ் லைக் நான் ரொமான்ஸ மட்டும் பத்தி பேசல. அன்ப பத்தி பேசுறேன். ஸோ உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்ட நீங்க செக்யூர் பண்ணிட்டீங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்த ஒரு வரம். இந்த வரத்த நீங்க செக்யூர் பண்ணிட்டீங்க. எப்படி? எனர்ஜெட்டிக்கலா நீங்க வந்து ஹை வைப்ரேஷன்ல இருக்கீங்க. உங்க ஃபியூச்சர் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ ரியாலிட்டி செக்குக்கு இப்ப போலாம். ஸோ இந்த பெர்சன் ஜகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பெர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன ஸ்பிரிட்ஸ்? இந்த ஸ்டோரி, இந்த படம், இந்த சீரியஸ் அடுத்து எங்க போயிட்டுருக்கு? இந்த மாஸ்குலினோட எனர்ஜில இந்த மாஸ்குலின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமுக்கமா இருக்காங்க. மேபி காமிக் எனர்ஜிக்கு அது தெரியக்கூடாதுன்னு இருக்கலாம். இல்லன்னா அவங்க ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. நோ. எனர்ஜி வெளியில வரல. லெட்ஸ் கிளென்ஸ். இந்த பெர்சனோட நெக்ஸ்ட் மூவ் ஸ்பிரிட்ஸ். நெக்ஸ்ட் மூவ். ஓ! நெக்ஸ்ட் மூவ். நெக்ஸ்ட் மூவ். எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்க பாட்டம் டெக்ல திரும்ப நீங்க தான் வந்திருக்கீங்க. இந்த பெர்சன் வந்து எந்த மூவுமே பண்ணல. அப்படியே இருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஹீலிங்ல தான். பட் இந்த கனெக்ஷன நோக்கியோ, அவங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது மேபி ரொம்ப சீக்ரெட்டிவா வச்சிருக்கலாம். இல்லன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு இன்னும் வரல. நீங்க நீங்க உங்க கல்யாணத்த பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? ஓ! உங்க வாழ்க்கையில வரப்போறது வேற ஹீரோ. நீங்க உங்க எனர்ஜில பாருங்க கல்யாணமும் இருக்கு, கிங் ஆஃப் கப்ஸும் இருக்காங்க. ஏன்னா நீங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணீங்க. நீங்க குயின் ஆஃப் கப்ஸ். யூ ஆர் அட்ராக்டிங் கிங் ஆஃப் கப்ஸ். அது உங்க எனர்ஜில இருக்கு. பிளான் பண்றீங்க. ஃபியூச்சர் பிளான். நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றீங்க ஃபியூச்சர. ஸோ இந்த பெர்சனோட ஆக்ஷன் வந்து 0. நீங்க அங்கேயே நீங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. தி எம்ப்ரஸ் எனர்ஜி. மேபி யூ ஹேவ் ரிஜெக்டட் திஸ் பெர்சன். ம். நீங்க அவங்கள வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். பட் உங்க எனர்ஜில இப்போ இருக்கிறது வந்து கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க கல்யாணத்த நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதுதான் பிரபஞ்சமும் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ஒரு அன்பான, அழகான ஒரு பெர்சன் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. இட்ஸ் லைக் 6 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பெர்சன் யாருன்னு தெரியும். அவங்க இந்த காதலுக்காக போராடுவாங்க போராடுவாங்க. ஸோ இது வந்து இந்த பெர்சனுக்கு பாஸ்ட் பெர்சனுக்கு பிடிக்கல. எனர்ஜி மேனிப்புலேஷன்.
ஸோ இந்த பெர்சன் உங்களுக்காக போராடுவாங்க. இட்ஸ் லைக் ஸ்டாண்டிங். இந்த பெர்சன் ஆல்ரெடி அப்பர் கிரவுண்டில் தான் இருக்காங்க. அதாவது அவங்க தான் முன்னாடி இருக்காங்க. இந்த காமிக் பிக்கல் பிக்கிள் யாருக்காவது பிக்கிள் ரொம்ப பிடிக்குமா? காமிக் பீப்பிள் போடுற ட்ராமா அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. பேலன்ஸ், பேலன்ஸ், பேலன்ஸ். இதுதான் பிரபஞ்சம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகே நவ் ஐ காட் த பிக்சர். இது வந்து பாஸ்ட் பர்சன். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிங் ஆஃப் கப்ஸ். பிரபஞ்சம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 6 ஆஃப் பென்டிகல்ஸை இந்த பர்சன் கைகளில் தான் கொடுக்குறது. ஏன்னா இவங்க ஏந்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஆக்ஷனே இல்லை. அதே மாதிரி இவங்க மேபி பிரபஞ்சம் பாஸ்ட்ல இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதுக்கு அவங்க மரியாதை கொடுக்கல. இப்போதான் அவங்க வந்து அந்த முதல் படியிலேயே இருக்காங்க. மேபி இந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டாக இருக்கலாம். ஐ மீன் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. கேட்டுருவோமா பிரபஞ்சத்துக்கிட்ட யார் இந்த ஃபோர்த் சக்ரா எனர்ஜின்னு? ஹூ இஸ் இஸ் ஃபோர்த் சக்ரா ஸ்பிரிட்ஸ்? கட் பண்ணிட்டாங்க பிரபஞ்சம். வாவ்! பிரபஞ்சம் வந்து எனக்கு வேற லெவலில் இருக்காங்க. இங்கே பாருங்க, நியூ பிகினிங். இதை தாண்டி தான் வராங்க. இந்த காமிக் பீப்புள் போடுற சண்டையை தாண்டி தான் இந்த ஹீரோ உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் ஸ்டார். நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். நீங்கள் தான் அவங்களோட வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கை, நம்பிக்கை, இவங்களால எந்த தடையும் தாண்டி வர முடியும். யாரால? இந்த கிங் ஆஃப் கப்ஸால. இதை இங்கே வைக்க சொல்கிறாங்க. இந்த வந்து ஸ்க்ரீன்குள்ளே வைக்க சொல்கிறேன். பிரபஞ்சம் வந்து எனக்கு வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இது பின்னாடி ஒரு கார்டு ஒளிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன கார்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு? 4 ஆஃப் பென்டிகல்ஸ். இது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறேன். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப பொசசிவ், அகந்தை, அகங்காரம் நிறைஞ்சவங்க. நீங்கள் வேணும் அப்படிங்கிறதுல இந்த பர்சன் வந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பர்சனோட உண்மை ஸ்வரூபம் தெரியணும்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் எபிசோட் 2. அதில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போனதுக்கான காரணம். இது வந்து பிரபஞ்சத்துக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களோட அன்பு ரொம்ப தூய்மையான அன்பு. அதே மாதிரி தான் வந்து உங்களோட எண்ணங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் குயின் ஆஃப் திஸ் எம்ப்ரஸ். எல்லா குயினோட எனர்ஜியும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க. இட்ஸ் லைக் அப்பழுக்கு இல்லாத ஜீவன். பிரபஞ்சம் இந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இந்த எபிசோடில் அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் எனர்ஜியில் இப்போ இருக்கிறது குயின், கிங் ஆஃப் கப்ஸ். இது வந்து டிவைன் உங்களுக்கு கொடுத்த, இல்லைனா கொடுக்க போகிற ஒரு அழகான அன்கண்டிஷனல் லவ். இந்த பர்சனை பிரபஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி, இந்த பர்சன், அதாவது உங்களோட கிங் ஆஃப் கப்ஸ் மேபி ஃபயர் சைனாக இருக்கலாம். உங்களோட இன்டென்ஷன் உங்களோட ஒரு புது வாழ்க்கையை, ஒரு ஃபேமிலி. 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஃபேமிலி, கல்யாணம். ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் கையில் தான் இந்த ஃபேமிலி, உங்களோட யூனியன், இந்த அன்கண்டிஷனல் லவ் எல்லாம் இருக்குது. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், அதாவது இந்த கிங் ஆஃப் கப்ஸோட சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜோடியாக் சயின்ஸ் சிம்மம், தனுசோ இல்லைனா வந்து மேஷம். இந்த ராசிகள் ஏதாவது ஒரு ராசியாக இருப்பாங்க. அவங்க தான் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க பாஸ்ட் லைஃப் வூண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. டிவோஷன், ரொம்ப ரொம்ப டிவோட்டட் பர்சன். பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட்ஸ் அ ட்ராஷ். அதனால தான் அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து தள்ளிட்டாங்க. ஸோ நீங்கள் குப்பையை தேடி போக வேண்டாம். அந்த பர்சன் வந்து உங்களை கோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது இன்னொரு சைன் உங்களுக்கு. இந்த பாஸ்ட் பர்சன் இருந்து இந்த மாதிரி உங்ககிட்ட பேசாமல் போயிருப்பாங்க, உங்களை கோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருந்தது அப்படின்னா பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, அந்த பாஸ்ட் பர்சன் இஸ் அ ட்ராஷ், குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே எம்ப்ரஸ் ஏன் போய் குப்பையை கிளறணும்? உங்களுக்கு தலையெழுத்தா எம்ப்ரஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் டிவைன் இன்டர்வென்ஷன். பிரபஞ்சம் வந்து இந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. இனிமேல் இவங்களால உங்ககிட்ட வர முடியாது. ஸோ அதனால தான் பேலன்ஸ் எப்படி கொண்டு வராங்க? கிங் ஆஃப் கப்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வராங்க, இல்லைனா ஆல்ரெடி வந்துட்டாங்க. கிங் ஆஃப் கப்ஸ் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரியும். அவங்களோட வேல்யூ உங்களோட வேல்யூ வந்து அலைன் ஆகும். இட்ஸ் லைக் 2 பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கும், ஒரே மாதிரி நம்பிக்கைகள், அதாவது லைஃப் வேல்யூஸ் இருக்கும். நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கும், கோர் லெசன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படி பக்காவாக மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து இப்போதைக்கு எபிசோட் 3ல் நம்ம பார்த்துட்ருக்க எனர்ஜி. நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கான லீட் இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து கிங் ஆஃப் கப்ஸ் கல்யாணம், இங்கே கல்யாணம் எனர்ஜி ஆல்ரெடி வந்துருச்சு. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்
இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எந்த மாதிரி போகுது? கல்யாணத்துல முடிஞ்சிருச்சுன்னா, எபிசோட நான் முடிச்சுடுவேன். அப்படி இல்ல, அது வந்து எங்கேயாவது இழுத்துட்டு போகுதா? இல்ல நீங்க ஏதாவது சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பிரபஞ்சம் நினைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோடுக்கான லீட். அந்த லீட் பார்க்கலாம். எனர்ஜிய கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ, அடுத்த எபிசோடுக்கான லீட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். அடுத்த எபிசோடுக்கான லீட். திஸ் இஸ் த லீட். 2 கார்டு இருக்கா? ஓகே. ஹெவிலி பர்டன்ட். யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப சுமை ஃபீல் பண்ண போறாங்க. ஜஸ்டிஸ் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே. அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நியாயம் எப்படி கிடைக்க போது? எப்படி நீங்க இங்க இருந்து வெறும் குயின் ஆஃப் கப்ஸ்ல இருக்க இந்த எம்ப்ரஸ் எனர்ஜில இருக்கவங்க, எப்படி இந்த செல்வ செழிப்பு மிக்க இந்த 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிக்கு போக போறீங்கன்ற ட்விஸ்ட் தான் அடுத்த எபிசோட்ல காத்துன்ருக்கு. சம்மன் இஸ் ஹெவிலி பர்டன்ட். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வேதனைப்பட போறாங்க. அந்த ஸ்டோரி என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.